Hi friends, welcome to Hasi Fashion. இந்த வீடியோவில் ஒரு வயசு குழந்தைக்கு போடுறது மாதிரி பட்டு பாவாடையோட ஸ்கர்ட் போர்ஷன் நம்ம பெட்டிகோட் மாடலில் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதோட ஷர்ட் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத நான் வீடியோ ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாம் கிளாத் லைனிங் மேலே இருக்கக்கூடிய பெட்டிகோட டாப் போர்ஷன் லைனிங் ஃபேப்ரிக். ஸோ அந்த லைனிங் ஃபேப்ரிக்கை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட அளவு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஷோல்டர் விட்த் 2 இன்ச் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நெக்கும் 2 இன்ச் தான் எடுத்திருக்கேன். அடுத்தது ஆம்கோலோட விட்த் 2.5 இன்ச் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இந்த கிளாத்தை 4 ஃபோல்ட் பண்ணி அதோட விட்த் 6.5 இன்ச் இருக்குது. தென் இதோட ஆம்கோலோட உயரம் எவ்வளோனா 5 இன்ச் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நெக் 4.5 இன்ச் எடுத்திருக்கேன். தென் இதோட மொத்த உயரம் பார்க்கலாம். மொத்த உயரம் எவ்வளோனா 9.5 இன்ச் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த கர்வில் எண்டுவில் இந்த மாதிரி கர்வாக நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது ஃபர்ஸ்ட் நாம் ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கணும். ஒரு 1/4 இன்ச், அது கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை, நம்ம இதை கட் பண்ணலை, பட் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். 2 ஷோல்டர்லேயும் இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த நெக் போர்ஷனை நம்ம இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட், ஒரு 1/4 இன்ச் அது கம்மியாக விட்டுக்கு நம்ம இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஃபுல் நெக்குக்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடணும். அதே மாதிரி ஆம்கோல் போர்ஷனையும், 2 சைடில் இருக்கக்கூடிய ஆம்கோல் போர்ஷனையும் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கணும். இதில் நெக்குக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எதுவுமே வைக்கிறதில்ல. பாருங்கள், இப்போ 2 பக்கமும் நெக் போர்ஷனும் ஆம்கோலும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது ஓப்பன் பீஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓப்பன் பீஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் 1.5 இன்ச் விட்த்துக்கு கிளாத் எடுத்து அந்த பெட்டிகோட டாப் போர்ஷனோட வெளிப்பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கணும். வெளிப்பக்கத்தில் ஸ்டிச் பண்ணி உள்பக்கமாக திருப்பி வச்சு நம்ம ஐ ஹூக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த ஓப்பன் பீஸ் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பி வச்சு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்ட பிறகு இதை உள்பக்கமாக நம்ம திருப்பி வச்சு 3 சைட்ஸ்லேயும் நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு ஓப்பன் பீஸ் ஸ்டிச் பண்ண தெரியும்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், தெரியாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொரு சைட் நம்ம ஓப்பன் பீஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் விட்த்துக்கு கிளாத் எடுத்திருக்கேன். கிளாத் எடுத்து மேலே ஒரு மடக்கி வச்சு இது என்ன பண்ணுறோன்னா உள்பக்கமாக வச்சு ஸ்டார்ட் பண்ணி வெளிப்பக்கத்தில் நம்ம ஐ ஹூக் மாட்டுறதுக்கு வி போர்ஷனில் ஸ்டிச் கொடுப்போம்ல, ஸோ அந்த ஓப்பன் பீஸ். ஸோ இதுலேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வெளிப்பக்கமாக திருப்பி வச்சு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி டபுளாக நம்ம ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணி வச்சு இதுலேயும் 3 சைட்ஸ்லேயும் நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். இதில் 2 வி ஹூக் போடுற மாதிரி நான் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஸ்டார்டிங்கில் ஒன்றும் அடுத்தது இன்னொன்றும் 2 வி நான் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு எண்டு வரைக்கும் நம்ம ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த 2 ஓப்பன் பீஸ் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அதில் பாட்டம் போர்ஷன் நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகுறது மாதிரி வச்சு நம்ம ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம டாப்பில் 2 வி ஹூக் மாட்டுறதுக்கு தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அடுத்தது சைடை நம்ம அளவுக்கு ஏத்தாக்கில் நம்ம ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இது 1 வயசு பாப்பாவுக்கு பர்த்டேக்கு போடுறதுக்கு நான் ஸ்டிச் பண்ணது. ஸோ இந்த அளவு கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஃப்ரண்ட்டில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 2 டாட் பிடிச்சிக்கலாம். சப்போஸ் அவங்களுக்கு வளர்ந்த பிறகு யூஸ் பண்ணணுன்னா கூட நம்ம இதை பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்தாச்சு. டாப் போர்ஷன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்தது பாட்டம் போர்ஷனுக்கு பட்டு கிளாத் எடுத்திருக்கேன். பட்டு கிளாத்தோட ஹைட் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா 16 இன்ச் எடுத்திருக்கேன். அதே மாதிரி மொத்த லென்த் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 75 இன்ச் லென்த் எடுத்திருக்கேன். இப்போ நான் பட்டு பாவாடைக்குன்னு தனியாக கிளாத் எடுத்து அதில் நான் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால ஃபுல் லென்த்தையுமே நான் எடுத்திருக்கேன், எதுவுமே கட் பண்ணலை. சப்போஸ் உங்களுக்கு இவ்வளோ லென்த் வேணான்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இது வந்து 75 இன்ச் லென்த்துக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நம்மளோட டாப் போர்ஷன் அளவுக்கு ஏத்தாக்கில் ப்ளீட் வந்து ஃபுல் லென்த்துக்கும் நம்ம வச்சுக்கணும். நான் இதில் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ப்ளீட்டாக எடுத்திருக்கேன். பார்க்கறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். நம்ம வந்து அயர்ன் பண்ணி விட்டாலும் அழகாக இருக்கும். ஸோ மொத்தம் ஹிப் சைஸ் எவ்வளவோ அந்த அளவுக்கு நம்ம இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்தது பாட்டத்தில் உள்ளாடி வைக்கிறதுக்கு லைனிங் எடுத்திருக்கேன். அது வந்து 11.5 இன்ச் லென்த்தில் எடுத்திருக்கேன். இந்த எண்டு வந்து நமக்கு வந்து பிரியாத எண்ட், அதனால் நமக்கு வந்து மடக்கி தைக்கணும்னு இல்லை. அப்புறம் இதோட லென்த் வந்து நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 50 இன்ச் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம வந்து நம்மளோட ஹிப் சைஸுக்கு ஏத்தாக்கில் சின்ன சின்ன ப்ளீட்டாக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அந்த ஸ்கர்ட் போர்ஷனில் இன்சைடில் நம்ம வந்து லைனிங் கொடுக்கறது மாதிரி வச்சுருக்கோம். இது வைக்கலைன்னா குழந்தைங்களுக்கு குத்துற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி உள்ளேயும் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ளீட் எடுத்து வச்சு லைனிங் ஃபேப்ரிக்கில் கொடுத்துட்டு அதை வந்து மெயின் ஃபேப்ரிக் கூடால நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபுல் ரவுண்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் இன்னும் சைட் ஜாயின் பண்ணல. அந்த சைட் போர்ஷனும் நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் சேர்த்து வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு வந்து நம்ம இன்னும் அடுத்து சைடு மட்டும் நம்ம வந்து ஜாயின் பண்ணால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி சைடில் அதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் 2 பீஸும் நம்ம வந்து அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்தது பக்கம் திருப்பி வச்சு வெளிப்பக்கத்துலேயே நான் வந்து ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். எதுக்குன்னா நம்ம வந்து பிசுறு வெளியே தெரியாமல் இருக்கணுங்கிறது தான் இதில் மெயினே. ஸோ பிசுறு வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக வெளிப்பக்கத்தில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு இனி பக்கம் திருப்பி வச்சு உள் பக்கமாக நம்ம வந்து இன்னொரு ஸ்டிச் கொடுப்போம். வெளிப்பக்கத்தில் கொடுக்கக்கூடிய ஸ்டிச் வந்து ரொம்ப கம்மி விடத்தில், அதாவது 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக சைடு மட்டும் ஓரத்தில் நம்ம வந்து ஸ்டிச் கொடுத்துக்கணும். உள் பக்கத்தில் கொஞ்சம் வீதியாக கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிசுறு எதுவுமே வெளியே தெரியாமல் நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும். குழந்தைங்களுக்கு டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் நம்ம வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு இதுவும் நம்ம வந்து வெளிப்பக்கத்தில் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறோம். அப்போ நமக்கு வந்து உள்ளே வந்து பிசுறு எதுவுமே தெரியாமல் இருக்கும். ஸோ வெளிப்பக்கத்தில் வச்சு சுற்றி ரவுண்டாக நம்ம வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு பக்கம் திருப்பி வச்சு அந்த லைனிங் ஃபேப்ரிக் மேலே நம்ம வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஃபுல் ரவுண்டும் கொடுத்துக்கணும். அப்புறம் நம்ம திருப்பி பார்க்கும்போது நமக்கு வந்து நம்மளோட பட்டு பாவாடையோட ஸ்கர்ட் போர்ஷன் பெட்டிகோட் மாடலில் ரெடி ஆகியாச்சு. இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹசி ஃபேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.